ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாவக்காவை நல்லா அந்த எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பாவக்காய் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அதோட கசப்பு ஸ்மெல்ஸ் போகும். வதக்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு உளுந்து சேர்த்து பொரிச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரும். லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே தேவையான அளவுக்கு புளி கரைசல் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் ஊற வச்சுருந்தேன். புளிக்கரைசல் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா, அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பாவக்காய் குழம்புன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.